பாமகவை உடைக்க பார்க்கிறது திமுக. அன்புமணி ராமதாஸ் பகீர் குற்றச்சாட்டு. எனக்கும் ஐயாவுக்குமான பிரச்சனைக்கு திமுக வில்லன். பாமகவிற்கும் சமுதாயத்திற்கும் நான் துரோகம் செய்தால் அதுவே என் வாழ்வில் கடைசி நாளாக இருக்கும். அன்புமணி உருக்கம். இப்போ இந்த மாநாட்ட கூட்டம் பார்த்துட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துடுச்சு. தமிழ்நாட்டில் அடுத்த வருகின்ற தேர்தலில் ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயம் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு முடிவாயிடுச்சு. அந்த பயம் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக வந்துடுச்சு. இப்போ வந்த பிறகு என்ன இப்ப பண்ணிட்டாங்கன்னா நம்ம கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதோ நடக்கிற குழப்பத்திற்கு ஐயாவோ நானோ அது யாருமே இல்லை. இதற்கு யாரு வில்லன்னா திமுக தான் வில்லன். நம்மளை போட்டு தப்பான செய்தி, தவறான செய்தி, இவங்க இங்க பண்ணிட்டாங்க, அப்படி வாங்கிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு இவங்க சமூக ஊடகத்தில் வச்சுக்கிட்டு நேரடியாக இப்படி செய்தி அவங்களுக்கு வேண்டியவங்க தொலைக்காட்சியில் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. தினம் இது போன்ற விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கட்சியிலையும் சில சூழ்ச்சியாளர்கள் இருக்கின்றார்கள். அது யார் யாருன்னு கொஞ்சம் நாள்ல தெரிய போது நானும் சொல்றேன். பொறுமையா இருக்கு. அவங்க மூலமாக குழப்பங்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு சூழல். திமுகவால நேரடியாக களத்தில் அவங்களால நம்மள சந்திக்க முடியாது. அந்த தைரியம் திமுகவுக்கு இல்ல. எப்படியாவது திமுக அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வந்துடணும். அதற்கு எந்தெந்த கட்சி எதிரில் யார் யார் இருக்காங்களோ எப்படியாவது உடைக்கணும், பிளவணும், குழப்பம் பண்ணணும். அந்த எண்ணத்துல தான் இப்ப நடவடிக்கையில இறங்கி இருக்கிறாங்க. இது வெற்றி பெறாது, இது வெற்றி பெறாது. இது எல்லாம் உடைத்து எறிவோம். நான் விட போறது கிடையாது. என் மேல விமர்சனம். மகேஷ்குமார் பேசினான் பாரு, ஆரம்பத்தில் என்னமோ பேச வந்தாப்புல நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்படி நான் என்னமோ காசு வாங்கிட்டேன், நான் அது வாங்கிட்டேன், இது வாங்கிட்டேன். என் கட்சிக்கும் என்னுடைய சமுதாயத்துக்கும் நான் துரோகம் பண்ணனா அதுதான் என் வாழ்நாளில் கடைசி நாளாக இருக்கும். என் கட்சியும் என் சமுதாயத்துக்கும் என்னைக்குமே என்னால துரோகம் பண்ண மாட்டேன், பண்ண முடியாது.